ஜிஎஸ்டியில் தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னா பிளாக்டு கிரெடிட் அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது செக்ஷன் 10ல காம்போசிஷன் ஸ்கீம், அதாவது ஜிஎஸ்டியில காம்போசிஷன் ஸ்கீம்ல ரெஜிஸ்டர் பண்றவங்களை பத்தி, அவங்களுக்கு ஐடிசி வருமா வராதா அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவு. ரெண்டு டைப்பா இருக்கு. ஒன்னு வந்து ரெகுலர் ஸ்கீம் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து காம்போசிஷன் ஸ்கீம் ஒன்னு இருக்கு. இதுல ரெகுலர் ஸ்கீம்ல நார்மலா டாக்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவோம். அதாவது சப்ளை பண்ணும்போது ஒரு சேல் இன்வாய்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த பில்லுல சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அல்லது ஐஜிஎஸ்டி போட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருது. அதுல நம்ம ஜிஎஸ்டி போடணும். ஆனா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து நம்ம அந்த அகைன்ஸ்ட் சேல் பில்லுக்கு இந்த டாக்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இன்டர்ஸ்டேட் சப்ளையும் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் இன்டர்ஸ்டேட். ஆனா காம்போசிஷன் ஸ்கீம் பொறுத்தளவுக்கு நீங்க டாக்ஸ் இன்வாய்ஸை ரைஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா அவங்க பில் ஆஃப் சப்ளை அப்படி சொல்லிட்டு ஒரு பில்லை ரைஸ் பண்ணுவாங்க. அதுல சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ஐடிசி எந்த ஒரு விதத்திலையும் இவங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவங்க கன்செஷன் ஸ்கீம், அதாவது காம்போசிஷன் ஸ்கீம்னாவே கன்செஷன் ஸ்கீம்ல இவங்க போறங்காட்டி இவங்களுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ், செல்லிங் ரேட் ஆஃப் டாக்ஸும் வந்துட்டு குறைவா தான் இருக்கும். அதனால ஐடிசியை எடுத்துக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வருது, எடுத்துக்க கூடாது. இதுதான் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியா இருக்கு. அதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க டாக்ஸ் கொடுத்துதான், அதாவது ஜிஎஸ்டி கொடுத்துதான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஐடிசியை இவங்க எடுத்துக்க முடியாது காம்போசிஷன் ஸ்கீம்ல வர்றவங்க. இதுல என்ன ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 4 ஃபைல் பண்ணுவாங்க. மெயினா சுருக்கமா பார்த்தா இவங்க சின்ன வணிகர்களுக்கு சின்ன டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இவங்களோட டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா ட்ரேடிங் ஆர் மேனுபேக்சரிங் பண்றாங்கன்னா 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணலாம். சர்வீஸ் பண்றவங்களா இருந்ததுன்னா 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் யூஸ் பண்ணி இந்த ஸ்கீம்ல நம்ம இந்த எலிஜிபிலிட்டியை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனா எந்த ஒரு விதத்திலையும் ஐடிசியை இவங்க எடுத்துக்க கூடாது. இதுவே தடை செய்யப்பட்ட ஒரு பகுதியாகும். இதுல ரேட் ஆஃப் டாக்ஸ் பாத்தீங்கன்னா மேனுபேக்சரர், ட்ரேடர் அவங்களுக்கெல்லாம் 1% வரும். சர்வீஸ் ப்ரொவைடருக்கா இருந்ததுன்னா 6% வரும். ரெஸ்டாரண்ட் கேஸா இருந்ததுன்னா அவங்களுக்கு 5% வரும். அதனால சின்ன ரேட் ஆஃப் டாக்ஸ் சின்ன வணிகர்களுக்கு இது ஒத்து போகும். அதனால இவங்க ஐடிசி இவங்களுக்கு தடை செய்யப்பட்டவர். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். மற்றொரு காணொலியில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.